புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் முழுமையான 4 பாதங்களை கொண்டது. தசாபுத்தி இருப்புகள் 17 வருடங்கள். இதில் ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் வரலாம், 5 வருடம் வரலாம், 6 வருடம் வரலாம், இல்லை 16 வருடங்கள் கூட வரலாம். என்னோட கணக்குப்படி நான் 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி இருப்புகள் 10 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக பொருந்தி வரும். மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரலாம். இந்த குழப்பங்கள் வருது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி இருப்புகள் கொஞ்சம் மாறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா உங்கள் வயசுக்கு என்ன தசை இருக்கோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை நீங்கள் எடுத்துங்க. 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் கேது தசை. 13 + 7 20 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். மார்ச் மாதம் 29 2025ஆம் ஆண்டில் சனி பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா 3 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பயிற்சி பலன்களை கொடுக்கும். அப்போ 3 மாதம் கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதத்துலேருந்தே நீங்கள் சனி பயிற்சியோட பலன்களை நீங்கள் எடுத்துக்கலாம். மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதனால் இந்த 4 கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது தசையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சில பேர் சுக்கிர தசையில் இருப்பாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டாக அமையும். படிப்பு ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது. மனசளவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகும். உங்களுக்கு அர்த்தாசிரம சனியில் உடல்நலம் ஒரு சில பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம், அது கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் ரிலீஃப் ஆகிடும் இந்த நேரங்களில். 20 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. சுக்கிர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நியூட்ரலாக இருக்கக்கூடிய தசை. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், உங்களுக்கு சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம். இப்போ வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்க, 2025 வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. இந்த சுக்கிர தசையில் சிறப்பான யோகத்தை கொடுக்கும். 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ப்ராப்ளமே வராது. புதிய வேலை வாய்ப்புகள், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது வரைக்கும் ஒரு வேலை கிடச்சிருக்கோம், அந்த வேலையில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்து உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்திருக்கும். எந்த ஒரு வேலை மேலேயும் போகாது. பெருசாக உங்களுக்கு அது ஈடுபாடு இருக்காது. ஒரு வேலை ஆரம்பிச்சுட்டு விட்டுட்டு இன்னொரு வேலை ஆரம்பிக்கிறது, இது மாதிரியே இருப்பீங்க. ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிவிட்டு அந்த வேலை கிடைச்சா இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க. மனக்குழப்பத்திலே இந்த சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக நிறைய கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்புன்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான். இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆண்டில் பெருசாக தீய பலன்களும் இல்லை, நல்ல பலன்களும் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்ச கிரகம் அவயோக கிரகம் வீட்டில் பார்வை மூலமா உங்களுக்கு ஒரு சில பலன்களை கொடுக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம், 12ஆம் இடத்தை சுக்கிரனோட வீட்டை பார்க்கறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். இது எல்லாமே செலவுகளை கொடுக்கும். வீண் செலவுகள் இருக்காது, சுப செலவுகளாக கொடுக்கும் இந்த குரு பகவான் 2025. அப்போ வேலை ரீதியாக மாற்றம் உண்டு, பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் அந்த வீட்டை அந்த கிரகமே பார்க்கறது, மறைவு ஸ்தானங்களை இருந்து பார்க்கறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம்.
இப்போ வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சுக்கிரதசையில் திருமணத்தை கொடுத்துரும். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வந்து திருமணத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டதுக்கான காரணம் அப்படின்னா இந்த சுக்கிரதசை தான். சுக்கிரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு யோகமான தசை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டா கூட உங்கள் லக்னத்துக்கு யோகராக இருந்தால் யோகத்தை செஞ்சிடும், அவயோகராக இருந்தால் அவயோகத்தை செய்யும். அது எதில் செய்யும் அப்படின்னாக்கா திருமணத்தில் தான் அதிகமாக கை வைக்கும், நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் தசா வலுவாக இருந்தால் மட்டுமே சுகபோக வாழ்க்கை எல்லாமே கொடுத்துரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிர தசை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. அதே அவயோகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சிங்களேன், திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, வேலை வாய்ப்பு ரீதியாக முயற்சி பண்ணுறீங்கன்னா வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். திருமண ரீதியாக முயற்சி பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு திருமணம், 2 திருமணம், 3 திருமணம், எந்த திருமணமும் நிலச்சி நிற்காது. திருமணமே வேண்டாம் அப்படின்ட்டு தனித்து வாழக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேர் இருக்காங்க. அது மாதிரியான அமைப்பிலும் இந்த வெறுப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுத்துரும். அதனால் சுக்கிரதசைக்கு நிறைய டீட்டெயில் எடுக்கணும். இது என்ன மாதிரியான காரகத்துவங்களை வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் தசை அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட உங்கள் லக்னத்துக்கு குரு பகவான் நல்லா இருக்கணும், அதுவும் இல்லாத செவ்வாய் நல்லா இருந்துட்டாலே போதும். திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவும் பாதிக்கப்பட்டு செவ்வாயும் பாதிக்கப்பட்டு இருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், இந்த சுக்கிரதசை சொல்லவே தேவையில்லை. இது யோக தசையாக இருந்தால் மட்டும் தப்பிக்க முடியும். அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இந்த தசை பண்ணிச்சுனாக்கா நிம்மதி இருக்காது, திருமண வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. அதனால இது உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து. 2025 குருவுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. திருமணம் சார்ந்து நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராப்ளம் இந்த காலகட்டங்களில் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த நேரங்களை பிறக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவோடு இருந்தீங்கன்னாக்கா சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் சண்டை சச்சரவோடு இருந்து டைவர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, கேஸு கோர்ட்டு வழக்குன்னு போயிருக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் டைவர்ஸ் உடனே இந்த ஆண்டில் கிடைக்கும். இல்லைன்ற பட்சத்தில் சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை இந்த ஆண்டில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதில் வந்து பிரச்சனைகளை வைக்காது. குழந்தைகள் இருக்கா, உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, அதில் வந்து நல்ல ஒரு செலவுகள், சுப செலவுகளை இந்த ஆண்டில் கொடுக்கும். ஏன்னா விரயத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது சுப விரயங்கள். இந்த வயசுக்கு இந்த விரயங்கள். தொழில் ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா, அந்த தொழிலில் வளர்ச்சி பார்க்கலாம். நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இப்போ இருக்காது. 2025 நல்ல ஒரு வளர்ச்சி. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க, முதல் தர திருமணமே கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த முதல் தர திருமணத்தை நடத்தி வைக்கும் இந்த காலகட்டங்கள். 2025 வரக்கூடிய குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். திடீர் தொழில் மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், திடீர் இடமாற்றங்கள் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் இந்த சுக்கிரதசையானது. 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46 வயசுலேருந்து 56 வயசு வரைக்கும் சந்திர தசை, 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை அதிகமாக வருது அப்படின்றதுனால 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன். இந்த 3 தசைகளும் யோக தசைகள். அதனால் ஒன்று மாதிரி ஒன்று இருந்தால் கூட நம்ம தனித்தனியாக சொல்லலாம். இந்த 3மே யோக தசை அப்படிங்கிறதுனால சிறப்பான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 தசை நடக்குதா உங்களுடைய சுய ஜாதகத்தில், ராசிக்கு 7.5 சனியும் கிடையாது, அஷ்டம சனியும் கிடையாது. சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி. குரு 8ஆம் இடத்துல மறைவில் இருந்தாலும் பெருசாக கெடுபலன்கள் இல்லை. இந்த தசை தான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி கொடுக்கும், வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் சிறப்பாக இருக்குது. குடும்ப மேன்மை இந்த நேரங்களில் உண்டு. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அது இல்லாத ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. இது வரைக்கும் கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா கடன் பிரச்சனை தீருது. வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை, அடிக்கடி மருத்துவம் பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது. சிறப்பான யோகமான டைம் சொல்லலாம். சொல்ல முடியாத நல்ல பலன்கள். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சிறப்பான ஏற்றம் உண்டு. நீங்கள் செய்கிற தொழிலில் வளர்ச்சி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். 63 வயசுக்கு மேலே 81 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பகவான் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் புதனோட வீட்லேயும் சனியோட வீட்டில் இருந்தால் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் பயப்படணும். இந்த 2025ஆம் ஆண்டு உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும், நோய் நொடி அது மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும், மருத்துவ செலவுகளை கொடுக்கும். வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, வளர்ச்சிகள் அந்த அளவுக்கு உண்டு. நீங்கள் எதுலேயுமே டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. மனசு நல்ல ஒரு தெளிவாக இருக்கும், தெளிவான முடிவு எடுப்பீங்க. இந்த நேரங்களில் பசங்களுக்கு உண்டான வளர்ச்சிகளை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு, தொழிலில் இருக்கிறீங்களா, தொழிலே வளர்ச்சி. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பசங்களுக்கு பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும்.
புதுசாக ஒரு வீட்டை வாங்குறதோ இல்லை வந்து பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இது எல்லாமே இந்த நேரங்களை கொடுக்கும். இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்ல முடியாத நல்ல பலன்கள் உண்டு, யோக பலன்கள் உண்டு. நிறைய ரிப்பீட்டட் வார்த்தை சொல்ல முடியாதுன்றதுனால அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். 2025 உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். 81 வயசுக்கு மேலே 97 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது வரைக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்ததா, மருத்துவ செலவுகள் இருந்ததா, எல்லாமே குறையும். குரு தசை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த வயதான காலத்தில் வரக்கூடிய தசை அப்படிங்கிறது சிறப்பு. நல்ல ஒரு மேன்மை, தெளிவான ஒரு முடிவு எடுப்பீங்க. தெளிவான மனநிலை இந்த நேரங்களில் இருக்கும். மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. விட்டு போன பழைய சொந்தங்கள் வந்து சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். நிம்மதியான வாழ்க்கை அமையும். இந்த நேரங்களில் நிம்மதியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து தூக்கத்தை கெடுத்திருக்கும். நிறைய தூக்கம் இருந்திருக்காது, நிம்மதி இருந்திருக்காது. அது எல்லாமே இந்த நேரங்களில் மாறும். நிம்மதியான தூக்கம் வரும். சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கிறது, பேரப்பிள்ளைகளோடு சேர்ந்து இருக்கிறது, இது எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலைகள். சுப விசேஷங்கள் அதிகமாக வீட்டில் நடக்கிறது எல்லாமே இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வயதில் வரக்கூடிய குரு தசை கொடுக்கும். கோச்சார ரீதியாக 4 கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சிகளாக அமையும். இந்த 2025 இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.